ஸ்மார்ட் போன் பாவனையாளரனுடைய சகல தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே பேக்கேஜாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இப்போ ஏர்டெல் புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம் பேக்கேஜஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா, இலங்கையில் இருக்கக்கூடிய 4 தொலைபேசி வலையமைப்புகளில் 3 வலையமைப்புகள் ஏற்கனவே 4Gயை ரோல் அவுட் பண்ணி இருந்துச்சு. இந்த ஏர்டெல் லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட 4G ரோல் அவுட் ஆகி 7 வருடங்கள் கடந்த நிலையில் இப்போ தான் ஒரு மாதத்திற்கு முதல் 4Gயை ரோல் அவுட் பண்ணினாங்க. இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட இலங்கை பூராகவும் 4Gயை ரோல் அவுட் மக்கள் வாழ்கிற இடம் அனைத்துக்கும் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலையில் இந்த 4G யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் புதிய ஃப்ரீடம் பேக்கேஜஸை ஏர்டெல் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த பேக்கேஜஸை நீங்கள் பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸை போன்ற ஒத்த அமைப்புடைய பேக்கேஜஸாக காணப்படுது. இந்தியாவை பற்றி தெரிந்த ஆட்களுக்கு இல்லை, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஆளாக இருந்தீங்களா உங்களுக்கு கட்டாயம் இந்த ஜியோன்னு சொல்லப்படுற நெட்வொர்க்கை பற்றி தெரிந்திருக்கும். அந்த ஜியோ என்ற நெட்வொர்க் இந்தியன் மொபைல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் இந்தியாவில் இன்டர்நெட் என்னுடைய ரேட், அதாவது ஒரு ஜிபியை கஸ்டமர் பெற்றுக்கொள்கிற இந்த பெறுமதி மிகவும் சரிவடைந்தது. அவர்கள் 4G ஒன்லி நெட்வொர்க்காக வைத்திருந்தது மட்டுமல்லாமல் 4Gயில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB இருந்து 2 GB டேட்டாவாக ஒவ்வொரு மாதம் பாவிக்கிற மாதிரி, ஒரு வருடத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பல பேக்கேஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினதன் மூலமாக பல வருடங்கள் கழித்து மற்ற நெட்வொர்க்ஸை விட மார்க்கெட்டுகளில் வந்தாலும் ஜியோவால் எண்ணிக்கையில் அதிகூடின கஸ்டமர்ஸை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதே போன்று இந்தியாவில் அந்த நிலைமையை ஜியோ உருவாக்கினதுக்கு பிற்பாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய தொலைபேசி வலையமைப்புகளும் வேறு வழி இல்லாமல் இந்த இன்டர்நெட் பேக்கேஜினுடைய ப்ரைஸை குறைத்து கிட்டத்தட்ட ஜியோவுக்கு போட்டியான விலையிலேயே தாங்களும் நெட்வொர்க் ப்ரைஸஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த ஜியோவின் வரவின் மூலமாக இந்தியாவில் நடந்த மாற்றத்தின் காரணமாக இந்திய மக்கள் மிகவும் குறைந்த விலையில் இணையத்தை பாவிக்க முடிந்தது. அதே போன்று அந்த ஜியோவினுடைய மாற்றம் இந்தியாவில் நடந்த காலத்தில் இருந்தே பலர் இலங்கையிலேயும் ஜியோ விடாதா, அல்லது இந்த ஜியோவினுடைய பேக்கேஜஸ் போன்ற பேக்கேஜஸ் இலங்கையிலேயும் விடாதா என்ற மாதிரியான ஒரு ஏக்கத்துடனும் ஆர்வத்துடனும் காணப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இலங்கையில் பெரிய மாற்றங்கள் இல்லாட்டலும் இந்த கான்டென்ட் பேஸ்ட் பேக்கேஜஸ் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட தேவைகளை மட்டும் நிறைவேற்றக்கூடிய அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் அறிமுகமாச்சு. அதுவும் இந்த 2020 இந்த கொரோனாவுக்கு பிறகுதான் கூடுதலாக அறிமுகமாச்சு. ஒரு சாதாரண அனைத்து ஆப்ஸ்களையும் கொஞ்சம் பாவிக்கிற யூசர்ஸுக்கு இந்த எந்த பேக்கேஜ் போட்டாலுமே அது பெறுமதி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஏனென்றால் அவருடைய பாவனை குறைவாக இருக்கும் அல்லது பொதுவான பாவனையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பேக்கேஜஸ் எதுவுமே அவருடைய தேவையை பூரணமாக பூர்த்திப்படுத்தக்கூடியதாக இதுவரைக்கும் இருக்கவில்லை. அதை அடுத்து இலங்கையில் அறிமுகமான அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் என்று பார்த்தா கூட அதனுடைய வேகம் குறைவாகவும் விலை ஒப்பீட்டளவில் மிகவும் அதிகமாக காணப்படுது. சாதாரண மக்களால் அன்றாட தேவைக்கு பயன்படுத்த முடியாத விலையில தான் அந்த பேக்கேஜினுடைய ப்ரைஸஸ் காணப்படுது. அதே மாதிரி வேகமும் குறைவாக காணப்படுது. அப்படி இல்லாமல் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற பேக்கேஜஸ் மாதிரியே இந்த பேக்கேஜஸ் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த ஃப்ரீடம் பேக்கேஜஸை நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு பேக்கேஜஸினுடைய விலையும் குறைவாக காணப்படுது. 4G ஒன்லி என்ற ஒரு வரையறை இதில் இருந்தால் கூட இதில் நீங்கள் பாவிக்கிற ஜிபி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 500 MB, 1 GB, 2 GB என்று விதவிதமாக இந்த பேக்கேஜினுடைய ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜஸை நீங்கள் பாவிக்கும் போது உங்களுக்கு இந்த ஆப் மட்டும்தான் பாவிக்க முடியுமென்றதில்லை. அவர்கள் ஒரு நாளுக்கு உங்களுக்கு தந்த அந்த ஜிபி அளவிற்கு நீங்கள் எந்த ஆப்பை வேணுமென்றாலும் பாவித்து கொள்ள முடியும். ஸோ இதன் மூலமாக ஒரு சாதாரண யூசர்ஸ் பாவிக்கும் போது அவருக்கு இந்த பேக்கேஜ் ஒரு பிரயோஜனமான விடயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போன்று நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டா பேக்ஸ் மற்றும் இந்த வாய்ஸ் பேக்ஸை பார்த்தீங்களா, நீங்கள் கோலுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ், எஸ்எம்எஸ்க்கு தனியாக ஒரு பேக்கேஜ், இன்டர்நெட்டுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் என்று ஒரு சிம்மிலேயே 3-4 பேக்கேஜஸை போடுற நபர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று கோலுக்கு ஒரு சிம், நெட்டுக்கு ஒரு சிம், அல்லது கோலுக்கு ஒரு நெட்வொர்க், இன்டர்நெட்டுக்கு வேறு ஒரு நெட்வொர்க் 2 சிம் 3 சிம் பாவிக்கிற பல நபர்களை நாங்கள் பார்த்துருப்போம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சிம்மிலேயே ஒரு ரீலோட்டின் மூலமாகவே உங்களால் கோல்ஸ், எஸ்எம்எஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நெட் போன்ற 3 பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் தான் இந்த ஃப்ரீடம் பேக்கேஜஸ் அமைந்திருக்கு. ஸோ இந்த பேக்கேஜஸ் சம்மந்தமான மற்றும் இந்த பேக்கேஜஸ் எங்கேருந்து வந்ததுன்ற ஒரு வரலாறு காணும் என்று நினைக்கிறேன். இந்த பேக்கேஜஸில் எத்தனை பேக்கேஜஸ் அறிமுகமாக இருக்குது, என்ன விலைக்கு அறிமுகமாக இருக்குது போன்ற தகவல்களை இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்களா, ஃப்ரீடம் பேக்கேஜஸ், அதாவது ஃப்ரீடம் பேக்ஸ் என்று சொல்லி அறிமுகமான பேக்கேஜஸில் மிகவும் குறைந்த பேக்கேஜாக நீங்கள் பார்க்கக்கூடிய பேக்கேஜ் 199 ரூபாய்க்கு காணப்படுகின்றது. இந்த பேக்கேஜில் நீங்கள் பார்த்தீங்களா அன்லிமிட்டட் ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த பேக்கேஜஸை நீங்கள் போட்டுக்கொள்வதன் மூலமாக ஏர்டெல் வைத்திருக்கக்கூடிய பிற எந்த கஸ்டமராக இருந்தாலும் அவரோட நீங்கள் வரையறையின்றி தொடர்பு கொள்ள முடியும் கால்ஸுக்கு. அதர் நெட்வொர்க்ஸ் என்று பார்க்கும்போது, அதாவது இந்த ஏர்டெல் தவிர்ந்த ஏனைய 3 வலையமைப்பை பாவிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் 100 நிமிடங்கள் கதைத்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 எஸ்எம்எஸ்களை இந்த 199 ரூபாய் பேக்கேஜுக்கு வழங்குறாங்க. இதை அடுத்து இன்டர்நெட் என்று பார்க்கும்போது ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு 1 GB தான் வழங்குறாங்க. இதுதான் பேசிக்கான இந்த ஃப்ரீடம் பேக். இதை அடுத்து நீங்கள் போனீங்களா இதுக்கு அடுத்ததாக 399 ரூபாய்க்கு 2வது பேக்கேஜை வைத்திருக்காங்க. இந்த பேக்கேஜிலையும் முதல் பேக்கேஜில் இருக்கிற மாதிரியே அன்லிமிட்டட் ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸ் இருக்குது. அதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 நிமிடங்கள் ஏனைய 3 நெட்வொர்க்ஸுக்கும் நீங்கள் அழைப்புகளை மேற்கொள்ள முடியும். அதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபியில் வந்து ஒரு நாளுக்கு உங்களுக்கு 500 MB என்று கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மாதத்துக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 GB கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நாளுக்கு 500 MB என்ற கணக்கிலேயே நீங்கள் பாவித்துக் கொள்ள முடியும். இந்த பேக்கேஜிலேயும் உங்களுக்கு 50 SMS அனைத்து நெட்வொர்க்குக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலராக போய் கொண்டிருக்கக்கூடிய 3வது பேக்கேஜ் என்று பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பேக்கேஜ் என்று சொல்கிறாங்க. இந்த பேக்கேஜில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதிலையும் ஏர்டெல் டு ஏர்டெல் அன்லிமிட்டட் கால்ஸ், அது மட்டும் இல்லாமல் 300 நிமிடங்கள் நீங்கள் ஏனைய வலையமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிமிடங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். இதை அடுத்து ஜிபி அளவில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாளுக்கு உங்களுக்கு 1 GB என்ற அளவில் நீங்கள் பாவித்துக் கொள்ள முடியும். இதன் மூலமாக மாதத்துக்கு நீங்கள் 30 GB பாவித்துக் கொள்ள முடியும். இதை அடுத்து இதிலையும் 50 SMS கொடுத்துருக்காங்க. 999 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜ் தான் இந்த ஃப்ரீடம் பேக்கேஜஸ்லேயே மிகவும் பெரிய பேக்கேஜ் என்று சொல்லலாம். இந்த பேக்கேஜில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸ் இருக்குது. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா 599 ரூபாய் பேக்கேஜில் இருக்கிறத போலவே இதிலையும் 300 நிமிடம் தான் நீங்கள் வேறு வேலையமைப்புகளுடன் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும். அதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலையும் 50 SMS கொடுத்துருக்காங்க. அதை தவிர டேட்டா என்று பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 2 GB டேட்டாவை பாவித்துக் கொள்ள முடியும். இந்த வகையில் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 GB டேட்டாவை இந்த பேக்கேஜின் மூலமாக நீங்கள் பாவித்துக் கொள்ள முடியும். இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய டேட்டா இப்போ நான் கூறின இந்த 4 பேக்கேஜ் 199, 399 மற்றும் 599, 999 ஆகிய இந்த 4 பேக்கேஜஸ்லையுமே ஏர்டெல் வழங்கியிருக்கக்கூடிய இந்த டேட்டாவை நீங்கள் 4G ஒன்லியில் தான் பாவித்துக் கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கு 4G கவரேஜ் கிடைக்கும் இடங்களில் மட்டும்தான் இந்த டேட்டாவை நீங்கள் பாவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து 4G மற்றும் 3G என்ற பேதமின்றி வழங்கக்கூடிய பேக்கேஜஸை வந்து ஃப்ரீடம் லைட் என்று சொல்லப்படுகின்ற பேக்கேஜஸாக வழங்கியிருக்காங்க, அல்லது இதை பேசிக் பேக்ஸ் என்று சொல்கிறாங்க. இந்த பேக்கேஜஸை பார்த்தீங்கன்னா இதில் 2 பேக்கேஜஸ் அறிமுகமாக இருக்குது. அதில் முதலாவது பேக்கேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 ரூபாய்க்கு அறிமுகமாக இருக்குது. இந்த பேக்கேஜில் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏனைய வலையமைப்புகளுக்கான நிமிடங்களாக உங்களுக்கு 25 நிமிடங்களை வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 50 SMSகள் உங்களுக்கு பொதுவாக எந்த வலையமைப்புக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வழங்கியிருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு வந்து 50 MB எனி டைம் டேட்டாவையும் வழங்குறாங்க. இது வந்து 15 நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகக்கூடிய பேக்கேஜஸ் ஆயிருக்கு. இதை வந்து நீங்கள் 3G 4G ஆகிய எந்த வலையமைப்பிலையும் பாவித்துக் கொள்ள முடியுமன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்த பேசிக் பேக்கில் அடுத்த பேக்கேஜ் என்று பார்த்தீங்கன்னா 98 ரூபாய்க்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸ் வந்துடும். அதைத் தொடர்ந்து 50 நிமிடங்கள் ஏர்டெல் டு அதர் நெட்வொர்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏனைய வலையமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிமிடங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது. இதை அடுத்து 100 MB டேட்டாவை உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 SMSகளும் உங்களுக்கு இந்த பேக்கேஜில் கிடைக்குது. இதனுடைய வெலிடிட்டி பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 நாட்கள், அதாவது ஒரு மாதமாக காணப்படுது. ஸோ இது வந்து 3G மற்றும் 4Gக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி 48 ரூபாய் மற்றும் 98 ரூபாய்க்கு இந்த 2 பேக்கேஜஸையும் வழங்கியிருக்காங்க. இது வந்து கோலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்டர்நெட் பாவனை என்று பார்த்தீங்கன்னா இதில் வழங்கியிருக்கிற டேட்டா காணாது. ஆனால் இந்த விலைக்கு இந்த கோல் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குமன்றது தான் என்னுடைய கருத்து. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா டாப்அப்ஸ் என்று சொல்லி 2 பேக்கேஜஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து தனியாக செயற்பட முடியாத வேறு பேக்கேஜஸோட சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். அதாவது உங்களுடைய கனெக்ஷன் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த டாப்அப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த டாப்அப்ஸின் மூலமாகவும் உங்களுக்கு 4G ஒன்லி டேட்டா தான் கிடைக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டாப்அப்ஸை கொடுத்துருக்காங்க. முதலாவது வந்து 58 ரூபாய்க்கு கொடுத்துருக்கக்கூடிய டாப்அப்பின் மூலமாக நீங்கள் 1 GB டேட்டாவை டாப்அப்பாக போட்டுக்கொள்ள முடியும். அடுத்து வந்து 198 ரூபாய்க்கு ஒரு டாப்அப் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 5 GB டேட்டாவை வழங்குவாங்க. இந்த 2 டாப்அப்ஸையும் வந்து நீங்கள் மேற்கூறிய அனைத்து பேக்கேஜஸ், இது மட்டும் இல்லாமல் ஏர்டெல்லேருந்து வழங்கப்படக்கூடிய பேக்கேஜஸோட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இது வந்து 4G ஒன்லி டேட்டாவாக இந்த குறிப்பிட்ட அளவை உங்களுக்கு வழங்குவாங்க. அதாவது 58 ரூபாய்க்கு 1 GB டேட்டாவையும் 198 ரூபாய்க்கு 5 GB டேட்டாவையும் வழங்குவார்கள். இது வந்து மேற்குறிப்பிட்ட பேக்கேஜில் இப்போ நீங்கள் உதாரணமாக 399 ரூபாய் பேக்கேஜ் எடுத்துக்கொள்கிறீங்களா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 MB டேட்டா தான் கிடைக்கும். அதற்கு மேலே உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் பண்ணாது. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த 58 ரூபாய் அல்லது 198 ரூபாய் பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணுறதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட அளவு டேட்டாவை நீங்கள் பாவித்துக் கொள்ள முடியும்.
முக்கியமாக சொல்ல போனால் இந்த அவர்கள் டாப் அப் அண்ட் வகைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த 58 மற்றும் 198 ரூபாய் இருக்கக்கூடிய பேக்கேஜஸுக்கு வந்து கால வரையறை இல்லை, வெலிடிட்டி பீரியட் என்று சொல்லி அவர்கள் ஒரு டைமை கொடுக்க இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் எண்ட் ஆகாது. நீங்கள் உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டில் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணினா அல்லது தொடர்ந்து இந்த மேற்கூறப்பட்ட ஃப்ரீடம் பேக்ஸை நீங்கள் போட்டுக்கொண்டு இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த டேட்டா நீங்கள் பாவித்து முடியும் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது ஒரு மாதம் மட்டும் இல்லாமல் அதிக காலத்துக்கு உங்களுக்கு வருதண்டா கூட நீங்கள் பாவித்து கொள்ள முடியும். அதே போல் உங்களுக்கு தேவைக்கேற்றது போல் பாவித்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு 500 MB டேட்டா ஒரு நாளுக்கு வரக்கூடிய 399 ரூபாய் பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு 500 MB டேட்டாவை நீங்கள் முடிக்கும் பட்சத்தில் இந்த 5 GB பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணினீங்களா அதில் இருந்து நீங்கள் டேட்டாவை பாவித்து கொள்ள முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த 5 GB பேக்கேஜில் இருந்து நீங்கள் ஒரு 1 GB பாவித்தீங்களா மிச்ச 4 GB பேக்கேஜ் உங்களுக்கு அடுத்த நாள் இருக்கும். அந்த அடுத்த நாளுக்கான 500 GB முடிந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த எக்ஸ்ட்ரா டாப்அப்பில் இருந்து உங்களுக்கு டேட்டா விட்டும். ஸோ இதன் மூலமாக இது வந்து மிகவும் குறைந்த விலை பேக்கேஜ் எடுத்தாலும் சில சமயங்களில் நாங்கள் அதிகமான டேட்டாவை யூஸ் பண்ண போகிறோம்டா இது எங்களுக்கு பிரயோஜனமான விடயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய விலையும் பார்த்தீங்களா 5 GB டேட்டா 198 ரூபாய் என்று பார்க்கும்போது ஏனைய எந்த விலையமைப்பிலையுமே இந்த விலைக்கு இப்படியான ஒரு டேட்டாவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே மறுபடியும் நான் இதை 4G ஒன்லி டேட்டா என்றதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஸோ இந்த 2020-21 ஆகிய 2 வருடங்கள்லையும் பார்த்தீங்களா இந்த கொரோனாவின் வருகையின் காரணமாக ஸ்மார்ட் ஃபோன் பாவனை அதிகரித்துள்ளது. இதன் மூலமாக நன்மைகள் தீமைகள் என்று பல நடந்திருக்கின்றன. உதாரணமாக கல்வி நடவடிக்கைகள், தொழில் நடவடிக்கைகள் பல பாதிப்படைந்திருக்கின்றன. அதையடுத்து வந்து இந்த பேக்கேஜஸ் என்று பார்க்கும்போது மொபைலை யூஸ் பண்ணுறவர்களுக்கான தனித்தனியான பல பேக்கேஜஸ் அறிமுகமாக இருக்கின்றது. இந்த கான்டென்ட் பேஸ் பேக்கேஜஸ் வந்ததுக்கு கூட இந்த கொரோனா ஒரு வகையில் காரணம் என்று சொல்லலாம். அதையடுத்து இன்டர்நெட்டுக்கு அன்லிமிட்டெட் பேக்கேஜஸ் அண்டு 4 நிறுவனங்களும் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதனுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இன்று வரைக்கும் காணப்படுகின்றது. கூடிய சீக்கிரம் அதுவும் குறைந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையடுத்து இப்போ இந்த ஏர்டெல்லினுடைய இந்த ஃப்ரீடம் பேக்கேஜஸ் என்று சொல்கிறதன் மூலமாக ஒரு நாளைக்கு இவ்வளவு அலோகேட் பண்ணின மாதிரி ஒரு மாதத்துக்கான பேக்கேஜஸ், அது மட்டும் இல்லாமல் கோல் மற்றும் SMS அனைத்தையும் ஒரு கொம்போ பேக்கேஜஸாக வழங்கி இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விடயமாக காணப்படுது. ஒவ்வொரு விடயத்துக்காக ஒரு சிம்முக்கு ரீலோட் போட்டு இல்லை ஒரு சிம்மில் கோல், ஒரு சிம்மில் SMS, ஒரு சிம்மில் இன்டர்நெட் என்று பாவிக்கிற நபர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பது எனது கருத்து. ஸோ இதுதான் இந்த ஏர்டெல் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரீடம் பேக்ஸை பற்றின ஒரு விளக்கம் மற்றும் என்னுடைய கருத்துக்கள் என்று சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மற்றும் இந்த காணொலியை அனைவருடன் பகிர்வதன் மூலமாக சேனல் வளர்வதற்கு ஆதரவு தாங்க. மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வேல்கஜா. நன்றி, வணக்கம்.